துரேந்தர் படம் பார்த்தாச்சு. ஒன் மேன் ஸ்பை இன் பாகிஸ்தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற படத்தை சொல்ல போனோம்னா, இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு கதை. அந்த உண்மை சம்பவம் எவ்வளவு கொடூரமா இருந்துச்சு, அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எந்த மாதிரி ஒரு முடிவு அந்த சம்பவம் முடிவு கொண்டு வரப்பட்டது, இந்த சம்பவத்துல நடந்த சம்பவங்கள் இதனால தான் இந்த படத்துல கதை. இந்தியாவில இருந்து ஒருத்தர் வந்து பாகிஸ்தான்ல போய் ஸ்பையா அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன்ல வேலை பார்க்குறாங்க. அப்படி அவங்க பாகிஸ்தான்ல வேலை பார்க்கும்போது பாகிஸ்தான்ல இருக்கிற டெரரிஸ்ட் உருவாக்க போறாங்க. எங்க இருந்து டெரரிஸ்ட் வராங்க, அவங்க இருந்து எப்படி இந்தியாவில வந்து அவங்க சூசைட் அட்டாக் எல்லாம் பண்ணி பாருங்க, எப்படி அட்டாக் பண்றாங்க இந்தியாவில இருந்து அப்படிங்கிற அந்த ஆபரேஷன்ஸ் எல்லாமே. ஏன்னா பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னாலே எலியும் பூனையும் மாதிரி. ஸோ பேட்டில் அப்படிங்கிறது இந்த சின்னத்துல ஓயாத ஒன்று, அமைதிக்கு கொண்டு வர முடியாத ஒரு பேட்டில் ஜோனு. ஸோ அதனால அங்க இருந்து எப்படி இங்க அட்டாக் பண்றாங்க, யாரு அங்க வந்து இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்காக ஐடென்டிஃபை பண்றதுக்காக இங்க இருந்து இந்தியாவில இருந்து அனுப்பப்பட்ட ஸ்பெஷல் அண்டர் கிரவுண்ட் போர்டர். ஸோ எனக்கு இந்த படத்துல பர்சனலா பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து ஸ்பையா இருக்காரு, அங்க வந்து மாஃபியாவில ஒரு மாஃபியா கேங்கு அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட ஒரு கேங் இருக்கு அப்படின்னா அந்த அவனுக்கு அங்க எவ்வளவு மாசு இருக்கும். அதை தாண்டி என்னதான் ஒரு நாட்டுக்கு நீ கெட்டவனா இருந்தாலும் உன்னை போட்டு சொல்றதுக்கு அங்க ஒரு நல்லா இருப்பான். அப்படிங்கும்போது அவனுக்கு எவ்வளவு மாசு இருக்கும். அப்படிங்கும்போது இந்த ஒரு ஸ்பை பொலிட்டிக்கல் கெட்டவன் அவனை போட்டு சொல்றதுக்கு ஒரு நல்லவன், ஓகேவா? ஸோ அந்த 3 பேர்த்துக்குமே இருக்குல்ல ஆட்டிடியூட், மேனேஜர் டிஃபரெண்டா தனித்துவமா தெரியும். இந்த 3 பேர்த்துக்குமே வர பிஜிஎம் அதெல்லாம் உண்மையிலுமே பயங்கரமா இருக்கும். ஆபரேஷன் துரேந்தர், ஓகேவா? இந்த படத்துல வந்து வயலன்ஸ் முரட்டுத்தனமா இருக்கும், வெறித்தனமா இருக்கும், ரியலிஸ்டிக்கா இருக்கும். வயலன்ஸ் அப்படிங்கும்போது அதாவது ஸ்பையா போகும்போது அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டா எந்த அளவுக்கு கொடூரமா ஒரு வயலன்ஸ் இருக்கும், ஓகேவா? ஒரு எதிரி நாட்டுக்கிட்ட நம்ம நாட்டோட ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு டார்ச்சரிங் பண்ணுவான், எந்த அளவுக்கு சித்திரவதம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கப்பட்ட சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி உடம்பு சிலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு கொடூரமா ரணகலமா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு மனதைரியம் வேணும். இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும். ஒரு படம், இந்த படம் வந்து ஒரு மாதிரி சாப்டரா ரிலீஸ் ஆகும், சீன் பை சீன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புரியறதுக்கே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு சீன்லுமே எவன் இல்லை, இதுக்காக அவங்க காமிக்கிறாங்க அப்படின்னு. இந்த படத்துல நடித்த ரன்வீர் சிங், அக்ஷய் கன்னா, சஞ்சய் தத், இந்த 3 பேருமே வந்து ஒரு புரட்டுத்தனமான வைலண்டட் பர்சன் அண்ட் புரட்டுத்தனமான ஸ்கிரீன் பிளே ஆக்டிங் இருக்கும். நீங்களாம் பார்க்கும் போதுல நமக்கே என்னடா நான் இவ்வளவு கொடூரமா இருக்கா, அங்கே பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து நமக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அதுலதான் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரத்தம் தெரிக்க ஆக்ஷன் தெரிக்க பயங்கரமா இந்த படம் இருக்கும். இந்த படத்தை உண்மையுமே பார்க்கறதுக்கு ஒருவருக்கு கொஞ்சம் மனதைரியம் கண்டிப்பா வேணும். ஏன்னா கான்ஃபிடன்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும். அட் த எண்ட் இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு ஒருத்தா அப்புறம் கேட்டீங்கன்னா 3.5 மணி நேரம் படம் அப்படிங்கிறது இது வந்து படம் சொல்ல முடியாதுல்ல. இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட கதை. அதனால உனக்கு புரியுதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். 3 மணி நேரம் படம் பார்த்தா உனக்கு என்ன நடந்துச்சு அந்த உண்மை சம்பவத்துல அப்படிங்கிறது புரியுதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்குற பட்சத்துல இந்த படம் புரியுது. போர் அடிக்குதா ப்ரோ அப்படின்னு கேட்டா, இது படம் கிடையாதா உனக்கு போர் அடிக்கிறதுக்கு, உனக்கு இதுனா இதுவா டான்ஸ் ஆடிட்டு 2 கமர்ஷியல் சாங்ஸ் வச்சு கொண்டு போற கதையா கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு நாட்டுக்காக ஒருத்தன் போய் ஸ்பையா பார்க்கறான் அப்படிங்கும் போது அந்த இடத்துல நடக்கிற சுச்சுவேஷன்ஸை தான் நம்ம சீன்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ரொம்ப இந்த கொடூரமா நடக்குதுன்னா அப்படின்னு நம்மளை பார்க்க வைக்கிறாங்க. ஸோ
ஸோ அந்த ஃபீலை கொடுக்குறாங்க நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த படத்துல இந்த பாகிஸ்தான், ஸோ ஸ்பை அப்படின்னா ஒருத்தன் பாகிஸ்தானுக்கு போவான், அங்க இருந்து தூதை ஈஸியா அனுப்பிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க போய் பாகிஸ்தான் ஆர்மியை போட்டு தள்ளிட்டு அப்புறம் பாஸ் மட்டும் வருவாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பை. ஆனா இது அப்படி கிடையாது. உண்மை சம்பவம் போது அவங்க இந்த ஸ்பை அப்படிங்கிற ஒரு ரோலுக்கான ஆட்டிடியூட், மேனரிசம், ஒரு சாக்ரிஃபைஸ் எல்லாமே இருக்கணும். ரைட்டா? ஸோ தலைவர் வந்து இங்க இருந்து ஸ்பையா வந்து பாகிஸ்தானுக்கு போவாப்புல, அங்க இருக்கிற ஒரு மாஃபியா கேங்க்ல ஒரு ஆளா சேருவாப்புல, அதுக்கப்புறம் மாஃபியா கேங்கே கண்ட்ரோல் எடுப்பாப்புல, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மாஃபியாவே போட்டு தள்ளுவாப்புல. ஸோ அங்க இருக்கிற ஒரு மாஃபியா கேங்கோட பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரோட பொண்ணையே ரிசர்வ் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாப்புல. அதுக்கப்புறம் இதுதான் இந்த படத்தோட கதை. அப்படி பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட் ஃபிலிமா பார்க்கறதுக்கு ஒத்தம் நல்லா இருக்குமா பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்ங்கிறத தாண்டி நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு நாட்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய சோல்ஜர்ஸ் நம்ம நாட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ தட்ஸ் வை யூ ஹாவ் டு வாட்ச் டுகெதர் ஒர்த் அதர்ஸ் ஆல்.